இது விஜய் ரங்கநாதன், டைரக்டர் ஆஃப் ஓ பட்டர்ஃப்ளை. டூ திங்ஸ் ரைட். ஒன்று, வாட் யூ டெல் யுவர் ஆக்டர்ஸ், வேர் யூ புட் த கேமரா. இந்த ரெண்டு தான் டைரக்ஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி வரும்ல, அதுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் தான் அந்த ஷார்ட் லிஸ்ட். ஸோ அந்த ரைட்டர் இஸ் வாட்சிங் மீ. நான் எழுதினது நீ ஒழுங்காக எடுக்கிறியான்னு நான் பார்த்துட்டு இருக்காங்க. லைஃப் இந்த வாட்டர், இன்னொன்று சிந்து பைரவி, இன்னொன்று நெஞ்சில் ஒரு ஆலயம். இந்த 3 படத்தை பற்றியும் பேசுவோம். 14mm லென்ஸில் இங்கே இப்படி வச்சுட்டு அந்த பின்னாடி கேரக்டர்ஸ் நிற்கிறாங்க. ஸோ அப்போது அந்த ஃப்ரேமிங்கில் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது. சிந்து பைரவி வந்து வெரி மெஸ்ஸி ரிலேஷன்ஷிப். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிற மெஸ் பற்றி நம்ம பேசுறது ஆக்சுவலி கொஞ்சம் நிறுத்திட்டோம். அவரோட எக்ஸோட ஹஸ்பண்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு கேன்சர். இது எவ்வளோ ட்ராமா இருக்குது. 14 டேஸில் எடுத்த படம் அப்படின்றதான் எனக்கு சின்ன வயசில் கேட்டது அப்படியே எனக்கு ஸ்டக். நான் ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இதுதான் எனக்கு ஹுக்காக இருக்குது. ஃபுல் செட் 60-70 பேர் அங்கே அப்படியே நின்றுட்டு இருப்போம் சைலண்டாக. 5 minutes மைக் ஆனாக இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ப்ரேயர். அப்போ அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஷார்ட் எடுக்க போகிறோம். ஒரு பட்டர்ஃப்ளை அடி பறந்து போச்சு அவங்க முன்னாடி. தி மாதேவன் ஷோ. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு எம்பவர். வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. நான் தான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். விஜய் ரங்கநாதன் இப்போது ஒரு ஃபிலிம் மேக்கர். எப்படி இருக்கு? ஆக்சுவலி அது ஐ எம் நாட் ஏபிள் டு பி இன் த ப்ரெசன்ட். ஏன்னா அது ரிலீஸோட வேலைகள் வந்து டாஸ்க் ஆஃப்டர் டாஸ்க் வந்துகிட்டே இருக்கா. ஸோ வந்து ஓகே திஸ் ஐ எம் ஆக்சுவலி மை ஃபிலிம் இஸ் கோயிங் டு கம் அவுட் அப்படின்ற அந்த ஃபீலிங்கே எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியல இன்னும். ஃபிலிம் டெலிவர் பண்ணுறது ஒரு பக்கம், ப்ரொமோஷன்ஸ் ஒரு பக்கம், பீப்புளை வந்து கூப்பிடுறது ஒரு பக்கம், படத்தை பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி எல்லா சைட்லேருந்தும் அப்படி. அதாவது நீ தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த கேம் ஒன்று இருக்கும்ல, பால் ஒன்று கீழே விழாமல் பார்த்துக்கிறதுக்கு இப்படி போயிட்டு அது கீழே விழுந்தால் லைஃப் போயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கு இப்போது. ஸோ ஐ ஃபீல் லைக் இன்னொரு 15 days ஆஃப்டர் ரிலீஸ் மேபி ஐ வில் ஆக்சுவலி நோ ஹவ் இட் ஃபீல்ஸ். பட் இந்த ஃபில்ம் மேக்கர் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு அந்த ஃபர்ஸ்ட் கட் முடிஞ்ச உடனே வந்து பீப்புள் ஸ்டார்ட் டு ரெஃபர் டு மீ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் வென் ஐ மீட் அதர் பீப்புள் வெளியிலலாம். அப்போவே வந்து எனக்கு ஆமாம்ல இப்போ ஒரு ஃபில்ம் மேக்கர் இல்லைனா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து. இது விஜய் ரங்கநாதன், டைரக்டர் ஆஃப் ஓ பட்டர்ஃப்ளை. ஆமாம். இட்ஸ் நைஸ். எவ்வளோ வாட்ஸ்அப் குரூப், எவ்வளோ ஃபோன் கால்ஸ்? இல்லை அது ஐ மீன் அது பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் திஸ் இஸ் இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு ரைட்டர் டைரக்டர் தவிர ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். பட் ஆக்சுவலி ஆன் த கிரவுண்ட் ஐ எம் த ஒன்லி ப்ரொடியூசர். அதனால் எல்லாமே நான் தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஓ பட்டர்ஃப்ளை, வெரி ஃபர்ஸ்ட் சீன், ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி இருந்துச்சு? என்ன எடுத்தீங்க? இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் த ஃபிலிம். ஆமாம். அண்ட் அது தேர் சம்திங் வெரி மேஜிக்கல் தட் ஹேப்பன்ட். என்னன்னா இட்ஸ் ஷார்ட் அந்த பீச். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பீச்சில் நிவேதா நின்றுட்டுருப்பாங்க. an empty stretch of the beach. ஸோ அந்த ஷார்ட் தான் எடுத்தேன்னா. அப்போது வந்து வி ஆர் செட்டிங் அப். அவங்க நின்றுட்டுருக்காங்க. அப்போது அந்த படத்துக்கு வேறு ஒரு பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கொடி அசைந்ததும் தான் அந்த பேர். அண்ட் வி ஆர் ஆல் வெரி கன்வின்ஸ்ட் அபவுட் த நேம் அந்த அட் தட் டைம். ஏன்னா இப்போ அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த படத்தை எப்படி விற்கணுங்கிறத பற்றி யோசிக்கல. அதனால் வி ஆர் வெரி கன்வின்ஸ்ட். அப்போ அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஷார்ட் எடுக்க போகிறோம். ஒரு பட்டர்ஃப்ளை அடி பறந்து போச்சு அவங்க முன்னாடி. மார்னிங் 6 o'clock. அண்ட் அது ஒரு நிமித்தமாக இருந்ததுங்க அது பார்க்கும்போதே. ஸோ தட் மோமெண்ட் வாஸ் வெரி லைக் அந்த மாதிரி திங்ஸ் யூனோ இட் சார்ட் ஆஃப் ஒரு உலுக்கிடும்ல அந்த மூமெண்ட்டில். இட் இஸ் வெரி நைஸ். சம்திங் மேஜிக்கல். ஆமாம். சம்திங் ரியலி ஓ பட்டர்ஃப்ளை. ஆமாம் கரெக்ட். நைஸ். மானிட்டரில் ஒரு டிரெக்டராக உட்காரும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஷாட் நடந்துட்டுருக்கு, அது முடியுது, டேக் ஓகே சொல்லும்போது இது கன்ஃபார்மாக இது கரெக்டாக இல்லையான்னு ஒரு 100% ஜட்ஜ்மெண்ட் வரது இருக்குல்ல. ஸோ அது உடனே வரல எனக்கு ஆக்சுவலி. இந்த சென்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த மொமெண்ட்டில் அந்த நாய்ஸ் எல்லாம் கட் அவுட் பண்ணிவிட்டு, அந்த செட்டில் நான் ஒரு 1000 விஷயம் நடந்துகிட்ருக்கோம், அதை கட் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் லைவ் சவுண்ட் பண்ணோம் அந்த படத்துக்கு. ஸோ தட் ஹெல்ப்ட். அந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டு தான் பார்க்கணும். அது வெறுமை அப்படியே இதை பார்த்துட்டு இருந்தால் எல்லாருமே பேசுகிறது எல்லாமே கேட்கும். பட் அந்த ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு அதுவும் அந்த அப்படி கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தென் யூ ஸ்டார்ட் ஜோனிங் அவுட் அண்ட் லுக்கிங் அட் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். ஆடியன்ஸாக நம்ம அதை பார்க்கும்போது தென் அப்போது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆடியன்ஸ் என்ன பார்ப்பான் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு யூ கோ இன் டு தேர் ஷூஸ் அந்த மானிட்டர் முன்னால். பட் அந்த ப்ராசஸ் இட் டுக் மீ ஒரு 2-3 days. ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 days கொஞ்சம் அதிகமான டேக்ஸ் போனேன். ஏன்னா எனக்கு தெரியல, ஐ வாஸ் அன்ஷுவர் இது இன்னும் எதுக்கும் இன்னொன்று போவோம் அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் மோர் அண்ட் மோர் ஷுவர். அண்ட் அந்த ஜோனிங் இன் வாஸ் ஈஸியர்.
ஸோ டக்குன்னு எழுந்து போய் ஓகே இது வந்து எக்ஸாக்டாக அப்போது தெரிஞ்சிடும் இந்த இடத்துல எமோஷன் வந்து கம்யூனிகேட் ஆகுதா இல்லையா அப்படின்ற விஷயம். அப்போது தென் இட் பிகேம் ஈஸியர். லைவ் சவுண்டில் போகணும்னு டிசைட் பண்ணுறீங்க. இப்போ அந்த லைவ் சவுண்டுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. ஆமாம், அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தானே. கண்டிப்பாக. ப்ரொடியூசர்னு யாரும் இல்லாத போது when we were going to other people to produce it, அப்போவே நாங்கள் லைவ் சவுண்டு தான் பிச் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு 70% வந்து இந்த படம் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்குது. ஸோ இது ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் சார்ந்த ஒரு ட்ராமா நடந்துகிட்ருக்காங்க. அது வந்து ஆஸ் அன் அவுட் சைடர் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாமல் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முதல்ல பிளான் பண்ணுவோம். ஏன்னா வந்து இதை எப்படி தியேட்டருக்கெல்லாம் மாற்ற போகிறோம், ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக எல்லோரும் இது ஓடிடி படம் தானே அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிச் டெக்கை பார்த்தா சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதை தியேட்டருக்கெல்லாம் மாற்றினோன்னா அது வந்து சவுண்ட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அங்கே இருந்து அந்த அந்த கான்வர்சேஷன் நடக்குது, அந்த கான்வர்சேஷனில் திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா அங்கே இருக்கிற மாதிரி ஃப்ளை ஆன் த வால் மாதிரி பார்த்தா தான் அந்த ஃபீலிங் வரும். ஸோ ஆக்சுவலாக பட்டர்ஃப்ளை ஆன் த வால். அண்ட் இது ஒரு கான்வர்சேஷனல் ஃபிலிம். கான்வர்சேஷன் ஃபிலிமில் வந்து ஐ வாண்டட் பீப்புள் டு கட் ஈச் அதர் அவுட் பேசும்போது, ஓவர்லேப். அப்போ தான் அந்த ரியலாக அது வரும் வெளியில் அப்படின்றதுனால ஹியூமன். ஸோ இன்னும் அது அந்த இடத்துல 2 ஆக்சுவல் கேரக்டர்ஸ் நடுவில் நடந்துகிட்ருக்கிற ஒரு கான்வர்சேஷனாக அப்போ தான் தெரியும். அது இல்லைனா அது ரொம்ப ஸ்டேஜ்டாக ஒரு ஃபீலிங் வந்துடும். இந்த படத்தை ஆக்சுவலி டப் பண்ணியிருக்கவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இன் ஜென்ரலே வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போதே டப்பிங் அப்படிங்கிறது வந்து அப்படியே நொறுங்கி பீஸாக இருக்கிற ஃபில்மை எப்படியாவது அசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டப்பிங்கில். ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு டூ தட் ஃபார் திஸ் ஃபில்ம். இது வந்து இட் வுட் மீன் இம்பாசிபிள் ஆக்சுவலி. ஸோ அந்த லைவான ஃபீலிங்கை கொண்டு வரணுங்கிறதுனால தான் லைவ் சவுண்ட் போகணும். ஸோ பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். ஃபஸ்ட்டு வந்து செட்டில் யாரும் மூவ் பண்ணக்கூடாது ஷார்ட் எடுக்கும்போது. அண்ட் நாங்கள் வந்து ஷூட் பண்ணுறது மலையில் உட்டன் ஃப்ளோரிங்கில். ஒருத்தர் காலை வந்து வெயிட் தாங்க முடியாமல் ஜஸ்ட் நகர்த்தினார்னா சவுண்ட் வரும். அண்ட் இந்த வீடு எப்படின்னா, இந்த மலையில் இந்த பக்கம் ஒரு வீடு இருக்குன்னா இந்த ஃபுல் சைடு ஒரு வேலி, அந்த பக்கம் மலைகள். அந்த பக்கம் மலையில் வந்து ஒரு கார் சவுண்டாக வந்து சைலன்சர் இல்லாமல் போச்சுன்னா நாங்கள் ஷார்ட் நிறுத்தணும். ஒரு சீன் வந்து நாங்கள் நைட்டு வந்து ஒரு 10 மணிக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி வந்து ஒரு 6 மணிலேருந்து போயிட்டுருக்கு. ஒரு 8 மணிக்கு வந்து ஒரு கோவிலில் பாட்டு போடுறாங்க, எங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து லோக்கல்ஸை கேட்குறோம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷூட் பண்ண முடியல, ஏன்னா கார்டன் சீனு கான்வர்சேஷன். ஸோ ஒரு நாள் கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப வந்து மற்றதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இது கால் ஷீட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இந்த சீனுக்காக. திரும்ப வந்தால் திரும்ப பாட்டு வருது. அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரும் லொக்கேஷன் மேனேஜரும் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, தேடி போகிறாங்க எங்கேருந்து வருது. ஸோ அங்கே ஆஃப்கோர்ஸ் யாரோ இந்த கோயிலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு நிறுத்த சொல்லிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ரோல் பண்ணுறோம். அவங்க நாங்கள் அடமானம் வச்சுட்டீங்க. ஆமாம், டேக் ஓகே சொன்ன பிறகு பாட்டு போடுவேன். ஆமாம், லிட்டரலாக அப்படி தான். ஸோ அந்த மாதிரி தான் இதை எடுக்கணும், வேறு வழியே கிடையாது. அண்ட் பட் அதில் சம் வெரி பியூட்டிஃபுல் திங்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் லைவ் சவுண்ட். லைக் என்னென்னா ஆம்பியன்ஸ் எடுக்கணும் லைவ் சவுண்டில். அதாவது அந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் பேசும்போது பின்னால் இருக்கிற சவுண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இது எப்போ பண்ணுவாங்கன்னா ஷூட் முடிஞ்ச பிறகு பேக்கப்புக்கு ஜஸ்ட்டு முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஃபுல் செட் 60-70 பேர் அங்கே அப்படியே நின்றுட்டுருப்போம் சைலண்ட்டாக. 5 மினிட்ஸ் மைக் ஆனாக இருக்கும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ப்ரேயர் அந்த மூமெண்ட்டு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். எனக்கு வந்து சொல்லும் போது புல்லரிக்குது. ஆக்சுவலி எவ்ரி டே ஆல்மோஸ்ட் வந்து ஏன்னா புது லொக்கேஷன் போனால் எடுக்கணும், ஆம்பியன்ஸ் எடுக்கணும். ஆர் அந்த வீட்டில் வந்து நைட் எடுத்துருப்போம், டே எடுத்துருக்க மாட்டோம். ஸோ டேயில் எல்லோரும் ஸ்டில்லாக இருப்போம். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. தட் இஸ் மை ஃபேவரட் பார்ட் அபவுட் லைவ் சவுண்ட். ஆக்சுவலி அந்த ஃபஸ்ட் கட் பார்க்கும்போதே ஃபுல் ப்ராப்பர் டயலாக் ஆடியோவோட பார்க்க முடியும். அது ஃபார் அ ஃபஸ்ட் டைம் டைரக்டர் எனக்கு வந்து ஓகே படம் ஒர்க் ஆகுது, எமோஷன் ஒர்க் ஆகுதான் தெரியறதுக்கே வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் அதை தாண்டி எனக்கு இதுதான் வந்து மோஸ்ட் என்ஜாயபிள் பார்ட் ஆஃப் லைஃப் சாங். ப்ரேயர்னு சொன்னது பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. கரெக்டில். ஆமாம், எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கும். அதை வீடியோலாம் எடுத்திருக்காங்க. ஆஹா, ஆமாம். கொடி அசைந்ததும் ரொம்ப நல்ல டைட்டில் ஆக்சுவலாக. ரொம்ப நல்ல டைட்டில்.
ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டை வந்து இவ்வளோ தூய தமிழில் கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, கண்ணதாசனோட மேஜிக் அது. காற்று வந்ததும் கொடி அசைந்ததா. ஐ மீன் நீங்கள் சொல்கிற அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்தோட மையம்னு வச்சுக்கோங்களேன். அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு டைட்டில் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் யூஸ்வலாக வந்து எனக்கு வந்து எதுவும் தோணலை. அந்த மாதிரி தோணாத போது நான் யூஸ்வலாக வந்து ஐ ஜஸ்ட் கண்ணதாசனோட தத்துவ பாடல்கள்னு வந்து யூடியூப்பில் போய் வந்து பிளேலிஸ்ட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான். அப்படியா பார்க்கும்போது தான் கொடியை சிந்தும் பார்க்க அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ரொம்ப பாப்புலரான பாட்டு. அப்போது டக்குன்னு அது வந்து அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். அதை ஷூட் முடிகிற வரைக்கும் ஹாப்பியாக தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து வி ஹேட் டு திங்க் அபவுட் ப்ராக்டிக்கல் திங்ஸ். ஒரு ப்ரெஷரில் எடுக்கப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் டெசிஷன்னா இந்த படத்தில் என்னன்னா, நிவேதா ஹேட் அ சர்ஜரி ஜஸ்ட் ஆன் த டே வென் வி ரீச் கோத்தகிரி. நாங்கள் ஃபோனில் பார்த்தா மார்னிங் வந்து எழுந்து பார்த்தா ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். ஷி காட் அட்மிட்டட் டு ஹாஸ்பிட்டல். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வி ஹேட் டு புஷ் ஷூட் வந்து ஒரு 10 நாள் தள்ளி போச்சு. சம் ஆஃப் த க்ரூ ஸ்டேட் பேக் இன் கோத்தகிரி, சம் ஆஃப் தம் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் திரும்ப வந்தாங்க. ஸோ ஆனால் அவங்களால ஃபுல்லாக வந்து அஃப்கோர்ஸ் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நைட் 6 PM to 6 AM மாதிரி போகலான்னு யோசிச்சிருந்தோம். பட் அவங்களோட ஹெல்த் கன்சிடர் பண்ணி அது போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 PM to 2 AM பண்ணலாம். ஆனால் நைட் தான் போகிறோம். ஸோ 2 PM to 6 PM we have to shoot day for night. பட் இன்சைட் த ஹவுஸ் தான். ஸோ என்ன பண்ணோம், ஸோ டிஓபி தான், வேதா தான் வந்து இந்த ஐடியா கொண்டு வந்தார். விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் எல்லா கிளாஸ் எல்லாத்தையும் பிளாக் அவுட் பண்ணார். பிளாக் அவுட் பண்ணிவிட்டு ஆக்சஸை மாற்றி ஃபஸ்ட்டு இந்த ஆக்சஸ் எல்லாம் ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 6 PMக்கு அப்புறம் அந்த அதை பிளாக் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு, ஏன்னா கார்டனில் லைட் இருக்கும், அது வந்து விண்டோ வழியாக தெரியும். ஆக்சுவல் நைட் வந்துடுது. ஆக்சுவல் நைட் வந்துடுது. ஸோ அதே சீன் வந்து இந்த பக்கம் எல்லா இடத்தையும் எடுத்துகிட்டு வேறு ஏதோ சீன்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து அந்த சீனோட இந்த ஆக்சஸ் எடுப்போம். ஸோ சேவிங் டைம், சேவிங் பட்ஜெட், ஆமாம், எவ்ரிதிங். அண்ட் மேக்கிங் ஷுர் தட் த ஆக்டர் இஸ் நாட் அன்கம்ஃபர்டபுள். ஏன்னா அவங்க ஷி வாஸ் ரிகவரிங். ஸோ அப்படி பண்ணும்போது யூ ஹேட் டு பி வெரி கிளியர் அபவுட் அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் எந்த ஷார்ட் எந்த ஆக்சஸ்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்றது லைக் செட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு பி கிளியர். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டேன் நான். ஆனால் அங்கே போனால் எனக்கு அது வந்து ரொம்ப மெக்கானிக்கலாக அதை பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. என்னடா அது வந்து லைக் டிக் அடிக்கிற மாதிரி பண்ணுறோமே அப்படின்னு ஒரு ஃப்ளோவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அன்றைக்கி தான் வந்து ஓகே லெட்ஸ் சக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சஸ்லாம் அதே தான், பட் ஸ்டெடி மூமெண்ட் ஷார்ட்ஸ் இருந்தது, லைக் ட்ராலி அந்த மாதிரி. அதெல்லாம் தூக்கி போட்டு கிம்பலில் வச்சுட்டு ஷார்ட் ஃபுல் சீனு கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு. ஸோ கிம்பலில் லாங் டேக்ஸ் போனோம். லாங் டேக்ஸ் போயிட்டு மெனி டிஃப்ரெண்ட் டேக்ஸ் ஆஃப் த சேம் பார்ட் ஆஃப் த சீன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்ரோச் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த ஸ்பாட்டில் டிசைட் பண்ணது. பிகாஸ் இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ், பட் அது வந்து ஒரு ஃப்ளோவாக மெக்கானிக்கலாக இல்லாமல் பண்ணணும். ஒரு ரொம்ப வந்து டெக்ஸ்ட் புக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, லெட்ஸ் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி போனது. மேக்கிங் இட் மோர் ஹியூமன். எக்ஸாக்ட்லி. ஓகே. பட்டர்ஃப்ளை ரொமான்ஸா, ரொமான்டிக் த்ரில்லரா, அதெல்லாம் அவங்க படம் பார்த்த பிறகு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கும் ஆண் பெண் அந்த உறவு, அது கூட இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ். நைஃப் இன் த வாட்டர்னு ஒரு படம். ஆமாம். பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு நானும் விஜயும் அந்த படம் பற்றி பேசணும். அந்த படம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். ஆமாம். இப்போ இந்த படம் பார்க்கும்போதும் நமக்கு அந்த படத்தினுடைய ஒரு சின்ன இம்பேக்ட் இருக்குது. ஏன் இந்த ஆண் பெண் உறவு அந்த சிக்கல்கள்லாம் இன்னமும் ரெலவெண்ட்டாகவே இருக்குது? ஆண் பெண் உறவு இஸ் அ எட்டர்னல் டாபிக்கில். நெஞ்சில் ஒரு ஆலயமும் வந்து அதோட ஷேட்ஸும் பட்டர்ஃப்ளைல இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐ ஃபீல் லைக் வி கேன் ஆல்வேஸ் டாக் அபவுட் மேன் உமன் ரிலேஷன்ஷிப்ஸ். அது இருக்குது. ஆல் த மெயின் 3 கேரக்டர்ஸ் இப்போ வந்து நிவேதா, சிபி அண்ட் அதுல், அவங்க 3 பேரும் ப்ளே பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து தே ஆர் இன் தேர் லேட் 20s, early to late 20sல தான் we take some of our stupid decisions. இன்னொரு விஷயம், இந்த லாஸ்ட் ஒரு மேபி 20 இயர்ஸில் தான் வந்து நம்மளோட பார்ட்னராக நம்மளே தேர்ந்தெடுக்க ஒரு ஃப்ரீடமை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பரவாயில்ல சொல்கிறேன் நான். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடியும் நிறைய பேர் பண்ணாங்க, பட் பரவாயில்ல இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஓக்கலாக ஆமாம், இன்னும் ஓக்கலாக நான் வந்து ஐ வாண்ட் டு சர்ச் ஃபார் மை ஐடியல் பார்ட்னர் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடே இப்போ தான் 20 இயர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம ஒரு கஸ்பில் இருக்கோம்ல, அந்த ஃப்ரீடம் வந்து திடீர்னு 21ல் வருது. அது வரைக்கும் ஃப்ரீடமே இல்லை. ஈவன் 24, 25 வரைக்கும் ஃப்ரீடமே கிடையாது. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து யூ ஹேவ் ஆல் த ஃப்ரீடம். அப்போ யூ மேக் சம் மிஸ்டேக்ஸ். ஈவன் அந்த ஃப்ரீடம் உங்ககிட்ட இல்லாத போது யூ மேக் சம் மிஸ்டேக்ஸ்.
அண்ட் யூ கெட் இன் டு திங்ஸ் வித்தவுட் திங்கிங் த்ரூ வித்தவுட் அந்த விஸ்டம் இல்லாததுனால யூ கெட் இன் டு திங்ஸ். ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்றது தான் ஒன் ஆஃப் த திங்ஸ் எனக்கு. ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி நம்ம படங்களில் பார்த்தா தே ஆர் க்ளோரிஃபைட். நம்ம ரொமான்சஸ் பார்க்குறோம், ரொமான்டிக் காமெடிஸ் பார்க்குறோம். பட் மெஸ்ஸியான ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 20 years நம்ம சினிமாவில் ரொம்ப இல்லை ஆக்சுவலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து பைரவி வந்து வெரி மெஸ்ஸி ரிலேஷன்ஷிப். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்கிற மெஸ் பற்றி நம்ம பேசுறது ஆக்சுவலி கொஞ்சம் நிறுத்திட்டோம். ஆனால் இப்போ தான் ஆக்சுவலி அது நான் இன்னும் அதிகமாக நடக்குதுன்னு தோணுது. அதிகமாக நடக்குது. ஆனால் சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அது பாலிஷ் மேபி யா அது எல்லாருமே அதை பாலிஷ் பண்ணி ட்ரை பண்ணி. ஸோ அந்த மெஸ் பற்றி ஐ வாண்டட் டு டாக் அபவுட் தட். நீங்கள் மென்ஷன் பண்ண 3 படமுமே பயங்கரமான படங்கள். ஒன்று நைஃப் இன் த வாட்டர், இன்னொன்று சிந்து பைரவி, இன்னொன்று நெஞ்சில் ஒரு ஆலயம். இந்த 3 படத்தை பற்றியும் பேசுவோம். இந்த 3 படங்களுடைய இம்பேக்ட் ஆன் ஓ பட்டர்ஃப்ளை என்னன்றது பேசுவோம். நைஃப் இன் த வாட்டர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்கான ஒரு படம். அது 3 கேரக்டர்ஸ், அதை வச்சு அவங்களோட அந்த மாஸ்குலின் ஃபெமினின் எனர்ஜிஸ் பற்றி அது தட் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். என்னென்னா மினிமல் கேரக்டர்ஸ் வச்சுட்டு ஹவு டு யூ கிரியேட் விஷுவல் ட்ராமா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சீனில் வந்து அவர் நைஃப் வந்து இது பண்ணுவார்ல, அது இட் இஸ் ஸோ ட்ராமேட்டிக். அந்த மூமெண்ட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு டென்ஷனில் யூர் லிட்ரலி ஆன் த எட்ஜ் ஆஃப் த நைஃப் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி வந்து டென்ஷனை வந்து யூ டோன்ட் நீட் அ லாட் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்போ எனக்கு இதுதான் எனக்கு ஹுக்காக இருக்குது. ஐ கேன் டூ திஸ் வித் ஜஸ்ட் 3 people. சூப்பர். ஐ டோன்ட் நீட் 200 extras டு கிரியேட் டென்ஷன். அது மட்டும் இல்லை பாருங்கள், அந்த டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு கை க்ளோஸ் அப் அவ்வளோ. அந்த ஃப்ரேமிங், அந்த ஒரு 14mm லென்ஸில் இங்கே இப்படி வச்சுட்டு அந்த பின்னாடி கேரக்டர்ஸ் நிற்கிறாங்க. ஸோ அப்போது அந்த ஃப்ரேமிங்கில் ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த விஷுவல் ட்ராமா கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இஸ் அ கிரேட் ரெஃபரன்ஸ். ஐ ஃபீல் நைஸ். கண்டிப்பாக ரைட்டர்ஸ் டிரெக்டர்ஸ் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு படம் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அது ரெலவெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா அந்த ஆண் பெண் உறவு இட்ஸ் எட்டர்னல் லைஃப். நெஞ்சில் ஒரு ஆலயம் வந்து என் அப்பா அம்மா 2 பேருமே வந்து பெரிய ஃபிலிம் பஃப்ஸ். ஸோ அவங்க எஸ்பெஷலி வந்து என் அப்பாவுக்கு வந்து பாலச்சந்தர் பிடிக்கும், ஆனால் பாலச்சந்தரை விட ஸ்ரீதர் பிடிக்கும். ஸோ அவர் வந்து நெஞ்சில் ஒரு ஆலயம் வந்து அதாவது சின்ன வயசில் எனக்கு அதை பற்றிலாம் பெருசாக எதுவும் தெரியாது. அதாவது ஒரு அழுகுமுஞ்சிக்க லவ் ஸ்டோரியாக தான் நான் சின்ன வயசில் பார்த்தேன் அதை. ஆனால் வந்து அவர் ரொம்ப வந்து சொல்லுவார் 14 days எடுத்த படம் அப்படின்னு சொல்லுவார். அந்த ட்ரிவியாலாம் சொல்லுவார் எனக்கு. அது பார்க்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது ஓகே, ஒரு ஆக்சிடென்டெல்லாம் வந்து ஒரு லைக் அந்த படத்தில் வந்து இந்த ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஹீரோஸ் டாக்டர், அவரோட எக்ஸோட ஹஸ்பண்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு கேன்சர். இது எவ்வளோ ட்ராமா இருக்குதுல்ல. அவர் வந்து அந்த ஹஸ்பண்டை சேவ் பண்ணாமா வேணாமா, அவர் இஸ் ஸ்டில் நாட் ரெக்கவர்ட். அவர் 96 விஜய் சேதுபதி மாதிரி இருக்காரு, மூவனே ஆகலை. எவ்வளோ ட்ராமா இருக்குதுல்ல. ஸோ அது வந்து எனக்கு வெரி இன்ஸ்பிரேஷனல். அந்த 14 days எடுத்த படம் அப்படின்றது தான் எனக்கு சின்ன வயசில் கேட்டது. அப்படியே எனக்கு இட்ஸ் ஸ்டக். ஸோ அகெயின் யூ டோன்ட் நீட் டு மேக் அ பிக் ஃபிலிம் டு கிரியேட் அந்த இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அது தேவையில்லை. எமோஷன். அண்ட் இன்னொன்று, நம்ம இப்போ ஒன்று ட்ரை பண்ணுறோம்ல, அதை ஏற்கனவே ட்ரை பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி. அந்த கான்ஃபிடென்ஸும் நமக்கு திரும்பி பார்க்கும்போது கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. ஹவு டு யூ டீல் வித் இப்போ வந்து இன்ஃபிடெலிட்டி, அபவுட் அட்ராக்ஷன் அவுட் சைட் ஆஃப் மேரேஜ். அது வந்து நம்ம ரொம்ப அதாவது இப்போ வந்து அதை பற்றி பேசினா வந்து தப்பாக போயிடும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த கேரக்டர் வந்து எப்படி வந்து அதாவது நிவேதா இந்த படத்தில் ப்ளே பண்ணுற கௌரின்ற கேரக்டர் வந்து ஹவு கேன் ஷி பி அட்ராக்டட் டு சம்படி வென் ஷீ இஸ் மேரிட், இதை வந்து அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னா, நீங்கள் அதை முதலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது இல்லாமல் ஆகிடாது. ஆக்சுவலி அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஐ ஃபீல் வி ஹேவ் டு ஹியூமனைஸ் தட் பர்சன். அவங்க ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க ஃபீல் பண்ணுறதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் தான் அது புரிஞ்சிக்க முடியும். அது இல்லாமல் முதலே அது இல்லை அதெல்லாம் எப்படி முடியும், அது நம்ம ஒத்துக்கிட்டா அவ்வளோதான், சொசைட்டியே நொறுங்கி விழுந்துரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா we will never understand this, we will always have that gap from people. பட் அது இல்லாமல் வந்து நம்ம சொசைட்டி இருக்கோமா? ஐஸ் ஒயிட் ஷர்ட் பார்க்கும்போதும் சரி, அதெல்லாம் விட வாங்காரோட இந்த மூட் ஃபாலோ பார்க்கும்போது சரி, எனக்கு அடிக்கடி தோணும், இப்போ நீங்கள் பேசுகிற டாபிக் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேராக இருக்கலாம், இன்ஃபெர்டிலிட்டியாக இருக்கலாம், இப்போ இந்த மூட் ஃபார் லவ் மாதிரி ஒரு படம் நம்மளால பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து மிகப்பெரிய சாதனை ஃபார் ரைட்டர் டிரெக்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மூட் ஃபார் லவ்னுடைய ஒன்லைனை கேட்டால் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆமாம்,
ஆனால் படம் பார்த்து முடிக்கும்போது காவியமாக இருக்கணும். ஆமாம், ஏன்னா அது ஹியூமனைஸ் ஆகிடுறாங்க அவங்க. ஆமாம், அவங்களோட லைஃப்பை நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். அவங்கள வந்து ஒரு ஷேடில் பார்க்கலாம். அவங்க வந்து தப்பான ஆள் அப்படின்னு கேமரா டிசைட் பண்ணல. ஸோ கேமரா இஸ் எக்ஸ்போசிங் யூ டு தெம் ஃபுல்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது வி ஆர் அக்செப்டிங் தம்ல. அவங்களுக்கு அந்த ஏன் ஃபீல் ஆகுதுன்னு நமக்கு புரியுது. தட் ஹஸ்பண்ட் இஸ் ஆக்சுவலி தே டோன்ட் ஹாவ் அ கனெக்ஷன் அப்படின்னு புரியுது எனக்கு. அப்போ கனெக்ஷன் இல்லாத போது அவன் இந்த மாதிரி யோசிக்கிறதுல என்ன, யூ காண்ட் அவாய்ட் இட். இப்போ எல்லாருமே நம்ம ஹாப்பியாக தான் இருக்க ட்ரை பண்ணுறோம். அந்த அந்த பாதையில் வந்து இது நடக்கிறது ரொம்ப இயல்பானது தான். அதை வந்து ஷி ஆக்டிவ் ஆன் இட். இஃப் ஷி ஆக்ட்ஸ் ஆன் இட், வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ், ஹர்ட், அது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது யோசிக்கவே கூடாது, அது காமிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஐ ஃபீல் அது வந்து ஹியூமனைஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான சீனில் நைஃப் இந்த வாட்டரில் எப்படி அவங்க அந்த ஃபிங்கர்ஸ்னோட நைஃப் குத்துற விளையாட்டு விளையாடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு கால்ஃப் பால் வச்சு இங்கே ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த படம் எடுத்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஆஃப் தட் சீன். நம்ம சினிமாவில் யூஸ்வலாக வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஐசோலேட்டட் வீட்டில் வந்து ஒரு 3 கேரக்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கும், இல்லைனா அங்கே யாரும் ஒருத்தர் செத்துருவாங்க. பட் அது எதுவுமே இல்லாமல் இந்த 3 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கான்ஃப்ளிக்ட் வித் நாட் ஃபிசிக்கல் கான்ஃப்ளிக்ட் பட் எமோஷனல் கான்ஃப்ளிக்ட். எலிஃபென்ட் இன் த ரூம். எலிஃபென்ட் இன் த ரூம். ஸோ அந்த ஒரு பாம் இருக்குது, ஒரு எமோஷனல் பாம் ஒன்று இருக்குது, அது எப்போ வேணால் வெடிக்கலாம் அப்படின்ற அந்த ஃபீலிங் அது கொண்டு வரதுக்காக. ஸோ தென் வி செட் ஓகே, அந்த as a writer I said okay that scene has to be the showpiece of this film. அதில் வந்து அந்த ட்ரூத் ஆர் டேர் ஒரு கேம் விளையாடுறாங்க, கால்ஃப் பால் வச்சு விளையாடுறாங்க. ஸோ அந்த கால்ஃப் பால் வந்து ஒரு கப்புக்குள்ளே போகுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் அந்த கேம் இருக்குது. அது வந்து இட்ஸ் ஆப்வியஸ்லி வந்து இட்ஸ் மெட்டஃபர் ஃபார் மெனி திங்ஸ். ஏன்னா அந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் பெருசாக கெமிஸ்ட்ரி இல்லை, அவனால் அந்த பால் அந்த கப்பில் அடிக்க முடியல. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஆப்வியஸ் கனெக்ஷன் இருக்குது. whereas there is more chemistry between the ex and the wife. அவனால் அதை அடிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி லைக் ஐம் ஏபிள் டு அதை விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எமோஷனல் கான்ஃப்ளிக்டை விஷுவலாக என்னால் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து there is a scene of அர்ஜுன், played by அத்துல், அவர் வாலை கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வருது இதில். அது வந்து ரொம்ப இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அது எல்லாருக்குமே ஸ்கிரிப்ட் அஃப்கோர்ஸ் செட்டில் எல்லோரும் நிறைய ஹெச்ஓடிஸ் எல்லாருமே படிச்சிருந்தாங்க ஸ்கிரிப்டை. எவ்ரி ஒன் நியூ திஸ் இஸ் கோயிங் டு பி அ மொமெண்ட், ஷூட்லேயே திஸ் இஸ் கோயிங் டு பி அ மொமெண்ட்னு தெரியும் உங்களுக்கு. அண்ட் அத்துலும் வந்து ஹி வாஸ் மென்டலி ப்ரிப்பேரிங். அது என்னைக்கு விஜய், அது என்னைக்கு விஜய்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஆமாங்க, நீங்கள் பாட்டுக்கு கேமரா வச்சுட்டு செவுத்து கூட மேக் அவுட் பண்ணுன்னு சொல்லிடுவீங்க, கிஸ் பண்ணுன்னு சொல்லிடுவீங்க. இட் இஸ் அ டார்க் செக்மெண்ட் ஆஃப் த ஃபில்ம். பட் அதில் மெயினாக அது என்னென்னா இந்த ஃபுல் ஃபில்மே வந்து நிவேதிதா ப்ளே பண்ணுற கௌரியோட கேரக்டர் வழியாக தான் பார்க்குறோம் நம்ம எல்லாமே. ஸோ கௌரிக்கும் அர்ஜுனுக்கும் கெமிஸ்ட்ரி இல்லை, பட் ஹீ இஸ் மேக்கிங் அவுட் த வால். ஹவு இஸ் தட் கோயிங் டு மேக் கௌரி ஃபீல்? பிகாஸ் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு கிவ் ஹிம் தட். அண்ட் அந்த கில்ட் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதுதான் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர். அண்ட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் வந்து her guilt for what happens in the film will get the effect, and I will have that effect. So everyone thought it was going to be a fun moment actually. அதை ஷூட் பண்ண போகுது, சரி அவர் வந்து கிஸ் பண்ண போகிறாரு, எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்னு அன்றைக்கி மானிட்டர் பின்னாடி ஒரு 15 பேர் இருந்துட்டாங்க. பட் இட் வாஸ் அ வெரி இன்டென்ஸ் மூமெண்ட். அது நடக்க வந்து பீப்புள் வர் நாட், அது கொஞ்சம் கிகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க when it was about to start. The moment it started, people became silent. ஏன்னா they could see, because அவர் வந்து he is a fantastic actor. அத்துல் is a fantastic actor. அவர் அந்த ஹஸ்பண்டோட டெஸ்பிரேஷனை கொண்டு வந்தார் அந்த இடத்துல. அது வந்து என்கிட்ட சம் பீப்புள் வாட்ச் த ப்ரிவ்யூ, அவங்க சொன்னதே வந்து அந்த இடம் வந்து இட் இஸ் வெரி வெரி விசரல். நீங்கள் யூ ஆர் ஃபிசிக்கலி ஏபிள் டு ஃபீல் வாட் இஸ் ஃபீலிங், தட் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆல் ஆஃப் தட். ஸோ விச் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் கௌரி ஃபீல்ஸ். ஸோ அந்த மொமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அதை எழுதணும். இந்த படம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப 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 பிடிச்ச சீன் இந்த சீன் தான். அண்ட் தேங்க்யூ ஃபார் சேயிங் தட். இந்த படத்தை நீங்கள் எதுக்காக பார்க்குறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த ஒரு சீனுக்காக பாருங்கள். நாட் ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் வெல் ரிட்டன் ஆர் வெல் எக்ஸிக்யூட்டட், பட் அந்த சீன் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கும், நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மொமெண்ட்டை எப்படி வந்து எமோஷ்னலாக கடத்துறது அப்படிங்கிறது தான் ஐ ஃபீல் இஸ் டைரக்ஷன். And somewhere your personality comes into that.
இப்போது என்னென்னா நான் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளெக்மேட்டிக்கான பர்சன். அதான் ரொம்ப என்ன ஃப்ளெக்மேட்டிக்னா நான் ரொம்ப எமோஷ்னல் ஆக மாட்டேன். நான் ரொம்ப வந்து என்னை ரொம்ப பெருசாக எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. அதாவது மெட்டீரியல் ஸ்டஃப் சொல்கிறேன். பட் படத்தில் வந்து நிறைய மெட்டீரியல் ஸ்டஃப் தான் நடக்குது. ஸோ ஐ எம் நாட் அஃபெக்டட் பை இட். அதனால் நான் என்ன பண்ணுவேன், நான் ஒரு மிட்டாகவே இருப்பேன், க்ளோஸ் போக மாட்டேன். ஸோ ஐ விஷ் ஐ ஹட் கான் மோர் க்ளோஸ் இந்த படத்தில். அதாவது நம்ம பர்சனாலிட்டி இதுக்குள்ளே வந்துடுது அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வரதே ஒரு லேர்னிங் தான். நான் வந்து ஓகே ரொம்ப அப்ஜெக்டிவாக எல்லாத்தையும் அப்ஜெக்டிவாக பார்க்குற ஒரு ஆள். ஸோ எல்லாத்தையுமே அப்ஜெக்டிவாக பார்த்துட்டு இருந்தா எனக்கு அந்த எமோஷன் ஆஸ் அன் ஆடியன்ஸும் அப்ஜெக்டிவாக பார்க்குறாங்கன்னா சரி இவங்க 2 பேருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு நான் பார்க்க ஆரம்பிக்கணும்னா ஐ ஹேவ் டு பி இன் ஹிஸ் ஷூஸ். ஸோ விஷுவலாக ஐ ஹேவ் டு பி க்ளோசர் டு தட் பர்சன் வென் இஸ் ஃபீலிங் தட். அதுக்குன்னு வந்து நான் க்ளோஸே போகலன்னு இல்லை, புரியுது. பட் தேர் ஆர் மூமெண்ட்ஸ், இந்த மூமெண்ட்டில் ஐ விஷ் ஐ கான் தேர் அப்படின்ற மூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ விஜய், நீங்கள் இந்த படத்தை எழுதி இயக்க மட்டும் செய்யலை, தயாரிக்கவும் செஞ்சுருக்கீங்க. அண்ட் ஆன் கிரவுண்டில் ஆன் ஸ்பாட்டில் இப்போ க்ரியேட்டிவாக இது நல்லா வந்திருக்கு, நல்லா வரல, டேக் ஓகே இல்லை, ஒன் மோர், இதெல்லாம் தாண்டி லாஜிஸ்டிக்ஸும் நீங்கள் தான் பார்த்துக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகே. இல்லை இது நான் சொல்லணும் என்னென்னா, மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அன்டில் அந்த படத்தோட ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் ஆக்சுவலி நான் வந்து இந்த கமர்ஷியல் சைடுக்கு ரொம்ப போகவே இல்லை. தட் இஸ் ஆல் தேங்க்ஸ் டு மை எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆதர்ஷ் வந்து என்னோட 2019 இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஹீஸ் பீன் ட்ராவலிங் வித் மீ. பிச் பண்ணும்போது ஆக்டர்ஸ்க்கும் பிச் பண்ணுவோம், ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ்க்கும் பிச் பண்ணுவோம். எல்லா மீட்டிங்ஸும் அவர் தான் செட் பண்ணுவார். அதை ஃபாலோ அப் பண்ணி அதை என்ன கேட்குறாங்க, பிச் கேட்குறாங்க, எவ்ரி திங் அவர் தான் கோஆர்டினேட் பண்ணுவார். தென் 2024 ஒன்ஸ் இது வந்து ஓகே வீவ் காட் மனி, வீவ் காட் சம் பீப்புள் டு பேக்கர்ஸ் அப்படின்ற போது ஹி கேம் ஆன் போர்ட் ஆஸ் an executive producer. For the first time he took money at that point as an EP. அதுக்கப்புறமும் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே நாங்கள் என்ன டிசைட் பண்ணிக்கிட்டோம்னா, கமர்ஷியல் சைடு ஃபுல்லாக அவர் தான் பார்த்துப்பார், க்ரியேட்டிவ் சைடு மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஸோ ஐ வாஸ் ஒன்லி டைரக்டர் அன்டில் த எண்ட். ஒன்லி திங் வாஸ் ஓடிபி வந்து நான் அப்ரூவ் பண்ணுவேன் பேமெண்ட், அவ்வளோதான். மற்றபடி ஆல் த பேமெண்ட்ஸ் ஆர் மேட் பை ஹிம், ஆல் நெகோசியேஷன்ஸ் ஆர் டன் பை ஹிம், எல்லாமே அவர் தான் பண்ணார். ஸோ அவர் ஆக்சுவலி வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக இந்த சூழலில் இருக்கிறதுல பிக்கஸ்ட் சேலஞ்சு தான் என்ன? அது வந்து ஒரு நீங்கள் என்ன மாதிரி படம் பண்ணணுன்னு யோசிக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓ பட்டர்ஃப்ளைல ஹீரோ வில்லன் கமெடியன் அந்த மாதிரி கிடையாது. எல்லா கேரக்டர்ஸும் கிரேயாக இருக்காங்க. ஒரு கேரக்டர் வந்து ஒரு பாயிண்டில் பிடிக்கும் போது அடுத்த ஒரு 10 minutes லேட்டர் அவங்க ஏதோ ஒரு ஸ்டூப்பிடாக ஒன்று பண்ணுவாங்க, என்னடா இப்படி பண்ணுறேன்னா, பட் ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். பட் ஒரு லைக்கபிளாக இருக்கிற கேரக்டர் திடீர்னு வேறு மாதிரி ஒன்று நம்மள மாதிரி தான். ஆமாம், லைக் ரியல் பீப்புள். ஆமாம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஹீரோ வில்லன் அந்த ஆன்டகனிஸ்ட் அந்த மாதிரி வகைமையில் அடங்காத கேரக்டர்ஸாக இருக்குங்க. அது ஒன்று பெரிய சேலஞ்ச். அதனால தான் நாங்கள் ப்ரொடியூசர் ஆகிறோம் ஆக்சுவலி. ஸோ எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து யாரும் வரல, அதனால பட் வி ஃபவுண்ட் மணி. ஸோ காசு வந்து எப்படி கிடச்சிச்சுன்னா, நான் போயிட்டு எல்லார்ட்டையும் நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இந்த கதை பிடிச்சதுன்னா வாங்க, இந்த ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ அதை எக்ஸாக்டாக அப்படியே இருக்கும் ஃபைனல் ப்ராடக்ட். இஃப் யூ பிலீவ் இன் திஸ் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வி காட் பீப்புள். அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அந்த எந்த மாதிரி படம் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இந்த கேள்வி ஆரம்பிக்குது. ஒரு நல்ல ஐடியா இருக்குது, ஸ்கிரிப்டும் எழுதிட்டீங்க, ஸ்கிரிப்டில் இருக்கிறத ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட முடியுன்ற கான்ஃபிடன்ஸும் இருக்குது. ஆனால் இனிஷியலாக கொஞ்ச நாள் நம்மளே இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்காதுல்ல? ஆமாம், கண்டிப்பாக இல்லை. ஸோ இது வந்து அகெயின் ஐ ஹவ் டு டாக் அபவுட் ஒன் மோர் கேரக்டர். வெங்கின்ற என்னோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். அவர் வந்து அகெயின் ஃபிலிம்ஸ்லேயே இல்லை, இவன் ஏதோ கதை வச்சுருக்கான், சரி லெட் மீ லிசன் டு இட். ஏன்னா அவர் சின்ன வயசில் மதுரையில் வந்து ப்ரொடியூசர் கிட்ட அவர் ஃப்ரெண்ட்ஸ் போய் நரேட் பண்ணும்போது கூட போய் உட்காந்துருக்காரு நரேஷன்லலாம். ஸோ அவர் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால சரி லெட் மீ லிசன் டு ஹிஸ் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி வந்து கேட்டார். நானும் நரேட் பண்ணோன்னே சரி ஓகே ஃப்ரம் மை சைட் ஐ கேன் கமிட் ஸோ மச், நீ எப்போ பண்ணுறியோ லெட் மீ நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ், ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த டைமில் வி ஆக்சுவலி பிகேம் குவைட் க்ளோஸ். அப்போது வந்து அவர் வந்து ஏன் வந்து நம்ம இவ்வளோ பிச் பண்ணிகிட்ருக்க, யாரும் வந்து இதை தே ஆர் நாட் பேக்கிங் இட், ஸோ நம்மளே பண்ணிடலாமே, பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். தென் ஸ்லோலி வந்து ஐ ஸ்டார்டட் டாக்கிங் டு பீப்புள் ஃபார் மனி. லெட் மீ ட்ரை pitching for money instead of pitching for production.
ஜஸ்ட் இன்வெஸ்டராக வந்து உள்ளே வரீங்களா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சில பேர்கிட்ட பேசும்போது அப்போது ஒருத்தர் அகெயின் ஐ டாக் அபவுட் ஒன் மோர் பர்சன் ஜோஸ் ரஞ்சித்னு ஒருத்தர் அவர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஹீ ரியாக்டட் வெரி எமோஷ்னலி டு த ஸ்கிரிப்ட். எனக்கு ஐ ரியலி வாண்ட் டு see this கெட் மேட். என்னால் ரொம்ப போட முடியாது, அமௌண்ட் ஆஃப் மனி இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் அவர் டோட்டல் பட்ஜெட். பட் அது சொன்னது வாஸ் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு எனக்கு. அது கொடுத்தோன்னே சரி இது ஓகே மேபி வந்து நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட்டே வாங்கி நம்மளே எக்ஸிக்யூட் பண்ணிடலாமோ அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு அப்போது. சரின்னு அப்போது தென் வி ஆக்டிவ்லி ஸ்டார்டட் ரீச்சிங் அவுட். எங்களுக்கு தெரியாதவங்ககிட்டையும் நான் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் இவ்வளோ ஃபண்டிங் வேணும், இந்த ஃபண்டிங்கில் இவ்வளோ ஃபண்டிங் நாங்கள் ஏற்கனவே லைன் அப் பண்ணிட்டோம், பாக்கி வந்து கேப் இருக்குது, அதுக்காக எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கோம், இதான் ஸ்கிரிப்ட், இதான் பிளானு, என்ன ரிலீஸ் பிளானு, இதான் இந்த இப்படி தான் நாங்கள் அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரொப்போசலோடு போக ஆரம்பித்தோம். ஃபில்ம் மேக்கிங் பற்றி தெரியாது, பட் அட்லீஸ்ட் வந்து ஹீ இஸ் ப்ரொஃபஷனல் அபவுட் வாட் இஸ் டூயிங். ஸோ அதாவது ஊதாரியாக அந்த காசை வந்து செலவழிச்சிட மாட்டான், ஹீ வில் பிளான் அண்ட் டூ சம்திங் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதில் தே கேம் இன். இப்போது ஒரு ப்ரொடியூசரை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்டரை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரொடியூசர் வந்து இஸ் நாட், அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப பரவலான ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா ப்ரொடியூசர்னால் காசு கொடுப்பாங்க. ஆடியன்ஸ்க்கு யார்கிட்ட கேட்டாலும் ப்ரொடியூசர் என்ன செய்வாங்கன்னா காசு கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ப்ரொடியூசருங்கிறது he or she is owning the film. அதாவது அந்த படம் வந்து எப்படி அதை வரணுமோ அதை வர வைக்க வேண்டிய அந்த பொறுப்பு வந்து ப்ரொடியூசருது. அதுக்கு காசு வேணும்னா காசு, ஆக்டர்ஸ் வேணும்னா ஆக்டர்ஸு, அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது எல்லா விதமான சப்போர்ட்டும். ஆமாம், எல்லாமே. ஸோ இது வந்து அதாவது நான் ஐ திங்க் ஆஃப் இட் லைக் திஸ். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து சிஇஓன்னு ஒருத்தர் இருப்பார், ப்ராடக்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். சிஇஓங்கிறது ப்ரொடியூசர், ப்ராடக்ட் மேனேஜர் இஸ் டைரக்டர் ஆக்சுவலி. ஸோ அந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுற வரைக்கும் தான் டேரக்டரோட வேலை. ஆனால் சிஇஓ தான் அதை போய் விற்குதா, அது எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம யார்கிட்டேருந்து காசு வாங்கினா நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ண முடியும், எல்லாமே யோசிக்க வேண்டிய அந்த ப்ரொடியூசர் தான். ஸோ ப்ரொடியூசர் தான் டைரக்டர் ஆன்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலி, லாஜிக்கலி ஸ்பீக்கிங். பட் இந்த அதான், ஸோ அந்த மாதிரி தான் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இன்வெஸ்டர்ஸ்னால் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஸோ இங்கே வந்து நாங்கள் ப்ரொடியூசர் ஆகிட்டோம், நாங்கள் தான் இப்போ சிஇஓ. இப்போ இந்த படத்தை பண்ணணும், இந்த படத்தை பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு வேணும், அதுக்கு இன்வெஸ்டர் கூட்டிகிட்டு வருவோம். ஒரு ப்ராடக்ட் மேனேஜராகவும் இருந்து ஆமாம், ஒரு சிஇஓவும் இருக்கு இல்லையா? எவ்ரிடே நாளைக்கு எக்ஸாம்னா ஒரு நாள் முன்னாடி ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் ஒரு சின்ன பதட்டத்தோடு தான் தூக்கம் வரும். ஆமாம், 2 months லீடிங் டு த ஷூட்டே எனக்கு அந்த ஆங்ஸைட்டி இருந்துச்சு. அந்த ஆங்ஸைட்டியை டீல் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ப்ரிப்பரேஷன் தான், வேறு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் கொஞ்சம் அப்சசிவாக யூஸ் டு ப்ரிப்பேர் 2 things, ரைட்? ஒன்று, வாட் யூ டெல் யுவர் ஆக்டர்ஸ், வேர் யூ புட் த கேமரா. இந்த 2 தான் டைரெக்ஷன். ரீடிங்ஸ் பண்ணுவோம், ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம், முதல்லையே டைம் பிளாக் பண்ணிட்டோம் ஆக்டர்ஸ் கிட்ட, இது பண்ணாமல் வந்து வி ஆர் நாட் கோயிங் டு ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி டிட் ப்ராப்பராக வந்து ரீடிங் வந்து ஒன்று பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு 3 days ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம். ஏன்னா திஸ் இஸ் அ வெரி கான்வர்சேஷனல் ஃபில்ம். as much as it's designed as a thriller, அதில் வந்து அந்த கான்வர்சேஷன்ஸ் வந்து லைவாக ஸ்பான்டேனியஸாக நடக்கணும்னா அதுக்கு அந்த டயலாக்ஸ் தான் அவங்க ஆக்சுவலி தே ஷுட் ஹவ் இன்டர்னலைஸ்ட் இட். அப்போ தான் அது நடக்கும் அந்த இடத்துல. ஸோ அதுக்கு வந்து அவங்கள எவ்வளோ முடியுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் அவங்கள அப்படின்ற அது ஒரு மேட்டர் பண்ணும். ரெண்டாவது வந்து வேர் டு புட் யுவர் கேமரா. ஸோ இது வந்து ஆல் த மெயின் சீக்வன்சஸ் ஆஃப் த ஃபிலிம், நான், என் டிஓபி, என் எடிட்டர் 3 பேரும் அண்ட் மை டிரெக்ஷன் டீம், நாங்கள் வந்து வி சாட் அண்ட் டிட் அ டீட்டெயில் ஷார்ட் பிரேக் டவுன், சம் ஆஃப் விச் ஐ டிட் நாட் யூஸ். பட் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. அது சில நாள் வந்து அதை அதாவது ஷார்ட் லிஸ்ட்லாம் பண்ணி பிரிண்ட்லாம் வச்சு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதை அப்படியே தூக்கி போட்டு லெட்ஸ் டூ சம்திங் டிஃப்ரெண்ட்னு அப்போ பண்ணோம். பட் அந்த ப்ரிப்பரேஷன் வாஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி தட் இஸ் வாட் யூ கேன் டூ. அந்த ஆங்ஸைட்டி இருக்கும், அப்போவும் இருக்க தான் செஞ்சுது. நான் வந்து when I go to the set, பட் என்னென்னா அந்த செட்டில் போயிட்டு ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி வரும்ல, அதுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் தான் அந்த ஷார்ட் லிஸ்ட்டு. எதுவுமே ஐடியா இல்லைன்னா இது யூ கேன் ஸ்டில் ரிலை ஆன் திஸ். அந்த ப்ரிப்பரேஷன் தான். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடியூசர் இருந்தால் கூட சம்டைம்ஸ் இல்லைப்பா நாங்கள் ட்ரை பண்ணோம் ப்ரொடியூசர் ஒத்துக்கலன்னு ஏதாவது ஒரு ப்ளேம் கேம் ஆடலாம். ஆனால் இங்கே அதுவும் பண்ண முடியாது. இல்லை ப்ளேம் பண்ணுறதுக்கு எதுவுமே. ஆமாம், கரெக்டாக. ஆமாம், இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ப்ளேம் பண்ணோட விஜய் வந்து விஜயை தான் ப்ளேம் பண்ணிக்கணும். ஆமாம், இப்போ எல்லாமே உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற சூழ்நிலை இருக்குல்ல. ஒரு டிரெக்டர்னா தன்னை பற்றி மட்டும் யோசிக்கவே முடியாது. அந்த ஸ்பாட்டில் இருக்கிற எல்லாரை பற்றி யோசிக்கணும், எல்லாருடைய ஸ்கெட்யூல் பற்றி யோசிக்கணும், சாப்பாடு பிரேக் எப்போ விடுறோன்றதை யோசிக்கணும், டீ பிரேக் எப்போ விடுறோன்றதை யோசிக்கணும், எல்லாமே இருக்கு இல்லையா? இந்த டூ மச் ஆஃப் யோசனை, பீயிங் எ டைரக்டர், ஹேண்ட்லிங் இட், ஆல்சோ பீயிங் கிரியேட்டிவ், அது எப்படி இருந்துச்சு? ஐ வாஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் அண்ட் என்னால் இதை நீங்கள் சொன்னதை என்னால் பண்ணியிருக்கவே முடியாது ஆக்சுவலி.
நான் பண்ணலை, அதான் உண்மை. என்னோடய டீம் தான் பண்ணிச்சது. ஸோ நாங்கள் வந்து we were very clear that எங்கள் டைரக்ஷன் டீமில் வந்து we will hire 4 people and those 4 people will have very clear responsibilities. நைஸ். there was a first AD. என்னோட ஃபர்ஸ்ட் AD ராம் வந்து துணிவில் வந்து ஏடியாக இருந்திருக்காரு. கொஞ்சம் பெரிய படங்கள் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு செட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னு அவருக்கு தெரியும். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, he will tell me நீங்கள் வந்து இப்போ அடுத்தது இந்த ஷாட் எடுக்கணும், ஷாட்டை எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனால் நான் வந்து அடுத்தது எந்த ஷாட்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவருக்கு தான் ஓவரால் பிக்சர் இருக்கும். நீங்கள் இப்போ அவுட்டோர் போக முடியாது, அங்கே வந்து டென்ட் போட்டிருக்கோம், டென்ட்டில் வந்து எல்லா சாமான்லாம் இருக்குது, லைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே எடுங்க, நான் அதுக்குள்ளே அந்த மூவ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகணும் அவர் தான் சொல்லுவார் என்கிட்ட. நைஸ். ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் AD. ஸோ ஃபர்ஸ்ட் AD வாஸ் ரன்னிங் த செட் ஃபார் மீ. ஹீ வில் டிசைட் ஓகே விஜய் நீங்கள் வந்து இன்றைக்கி இதெல்லாம் எடுக்கணும், இதில் இதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க, நான் இதை அப்புறம் வச்சுக்கலாம். எடுக்கலாம்னா கேள்வி கேட்பாரா? கண்டிப்பாக கேட்பார். இதை எப்போ பண்ணலாம், இதை ஆக்சுவலி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஹி வில் ஹாவ் அ பிளான். அதாவது ஏன் அது சரியாக எடுக்க முடியலன்னு அவருக்கு தெரியும். அதனால் வந்து நான் வந்து இது எடுக்க முடியல எனக்கு தெரியும், நான் ஒரு பிளான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வில் சே இந்த நாள் இதுக்கு ரிலேட்டடாக ஒன்று எடுக்கிறோம்ல, அப்போது நான் இதை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வில் பிளான் ஃபார் தட். நைஸ். மை செகண்ட் AD அபிஷேக் வந்து க்ரியேட்டிவாக எனக்கு எதான ரோட் பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து திடீர்னு ஐம் கோயிங் பிளாங்க், எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரிலனா ஐ நீட் சம் ஒன் டு பவுன்ஸ் வித். கரெக்ட். அதுக்கு ஐ யூஸ்ட் ஹிம். இஸ் அ கிரியேட்டிவ் கை. ஸோ அஃப்கோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் கிளாப் அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். பட் அட் த சேம் டைம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அண்ட் மை தேர்ட் AD டுக் கெவின், ஹீ டுக் கேர் ஆஃப் ஆல் த காஸ்டியூம்ஸ், ஆர்ட், ஆல் ஆஃப் தட். ஃபோர்த் AD நிதா வந்து அவங்க எடிட் ரிப்போர்ட் அண்ட் ஷீ வில் டேக் ரெக்கார்டிங்ஸ் ஆஃப் த ஷார்ட், கண்டினியூட்டி பார்க்குறது எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கிளியராக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சுக்கிட்டாங்க. இது தவிர அஃப்கோர்ஸ் மை EP அண்ட் லைன் ப்ரொடியூசர் வருதார். அவங்க வந்து தேல் டேக் கேர் ஆஃப் இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல சாப்பாடு வந்துச்சா, டைமுக்கு பிரேக், இப்போது வித்தவுட் பிரேக் போகிறோமா, வித் பிரேக் போகிறோமா, அதையெல்லாம் வந்து ஃபஸ்ட் ADயும் இந்த EPயும் LPயும் தான் பார்த்துப்பாங்க. ஸோ நான் இது எதுலேயுமே உள்ளே வரல, இதுக்கு எந்த கிரெடிட்டுமே நான் எடுத்துக்க முடியும். ஆக்சுவலி இது நல்லா ஸ்ட்ரீம்லைனாக போச்சுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை டீம், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ. ஆனால் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ டிரெக்டர் டு ஃபார்ம் அ டீம் ஃபஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு டிரெக்டர் வந்து ப்ராப்பராக ஸ்கிரிப்டை எழுதி முடிக்கிறதுன்றதை தாண்டி செட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, டிரெக்டர் வந்து கமாண்டிங்காக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு. அதே மாரி கொஞ்சம் வல்னரபுளாகவும் இருக்கணுமோ? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்னோட செகண்ட் எடிட்டை வந்து நான் எதாவது பிளாங்க் ஆகிட்டேன்னா பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுன்சிங் போர்டாகவும் என்னுடைய செகண்ட் எடி இருந்தாருன்னு. நான் பிளாங்க் ஆகிட்டேன்றதை ஒத்துக்கிறது ரொம்ப முக்கியமோ? முக்கியம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நான் வந்து ஃபஸ்ட்டு ஐ ஹேவ் டு நான் ஒரு ரைட்டராக இந்த ஸ்கிரிப்டில் வேலை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரைட்டர் இஸ் வாட்சிங் மீ டைரக்ட். நான் எழுதினது நீ ஒழுங்காக எடுக்கிறேன்னு நான் பார்த்துட்டு இருக்கான். நான் அதுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும்ல. இந்த ரைட்டர் இஸ் கெட்டிங் பாதர்ட் அபவுட் இது வந்து நம்ம எழுதினது சரியாக வந்துடாதோன்ற பயம் எனக்குள்ளே வரணும். அது ஏன்னா அது ஐ வுட் டேக் ஆஸ் மச் ஹெல்ப் அஸ் பாசிபிள் டு கெட் இட் டன் ராதர் தென் இல்லை நான் வந்து ஓகே நானே பார்த்துக்கிறேன், ஐ ஹாவ் டு மெயின்டைன் த ஸ்ட்ராங் எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்னர் போயிட்டு நானே யோசிச்சுட்டு விட இட்ஸ் மோர் எஃபிஷியன்ட். ஐ மே டிஸ்அக்ரி வித் ஹிம். அதுதான் பவுன்ஸ்னு சொல்கிறேன் நான். இட்ஸ் நாட் தட் ஹீ வில் கிவ் மீ ஆல் த ஹீ வில் ரெஸ்கியூ மீ அப்படின்றது இல்லை. பட் அந்த பாயிண்டில் வந்து ஓகே ப்ரோ நான் இதுதான் பண்ண போகிறேன், நீ என்ன நினைக்கிற, அப்போ வந்து ப்ரோ நீ இப்படி வை டோன்ட் யூ திங்க் அபவுட் திஸ் அப்படின்னு ஹீல் டெல் மீ சம்திங். அப்போது வந்து ஓகே தட் இல் ஸ்பார்க் ஏதோ ஒன்று. இது ரைட்டிங் மாதிரி தான் ஆக்சுவலி. இப்போ நான் தனியாக எழுதும்போது ஒரு ரைட்டர்ஸ் பிளாக் வந்துச்சுன்னா அப்போது டக்குன்னு அதே பாயிண்ட்டை வந்து நான் இன்னொருத்தட்ட பேசினா எனக்கு தானாக ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி தான் இதுவும். நைஸ். ஃபர்ஸ்ட் கட் பார்த்து யாருக்காவது போட்டு காமிக்கும் போது பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது இருக்கும்ல. ஆமாம். அது எப்படி இருந்துச்சு? அது ஒரு நர்வ் ராக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது வந்து நீங்கள் என் வீட்டில் தான் பார்த்தீங்க. அந்த மாதிரி என் வீட்டில் வந்து ஒரு 5-6 பேட்சஸ் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நான் கூட உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் மேலே என்னால் உட்கார முடியல. ஸோ நான் வந்து ஒய்ஃபோட பெட்ரூமில் இருப்பேன். அங்கே உள்ளே உட்காந்து ஒரு பாட்டு வரும், அதை வச்சு ஓகே படம் எந்த ஸ்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அது நீங்கள் சொல்கிற மாதிரி தான். அது எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவர், இல்லை வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் வெளியில் வெயிட் பண்ணிருக்கிற ஒரு ஃபீலிங் தான் அது. இட் இஸ் பட் இட்ஸ் குட். ஐ திங்க் நான் எப்படி பார்க்குறேன்னா ஃபீட்பேக் தான் வந்து தட்ஸ் வாட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார். உள்ள வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து ஃபீட்பேக் கேட்கும்போது சிலது வந்து சுருக்குன்னு குத்தும், சிலது வந்து நல்ல ஃபீட்பேக் வரும்.
ஆனால் வந்து ஐ ஃபீல் லைக் எவ்ரி லைன் ஆஃப் ஃபீட்பேக் மேக்ஸ் த ஃபிலிம் பெட்டர் எவென்ச்சுவலி. அது அதுக்கான சொல்யூஷன் வந்து மேபி தேர் சொல்யூஷன் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் சொல்யூஷன். பட் அது இன்னரண்ட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால தான் அது சொல்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிறது பெட்டர்னு தோணுது எனக்கு. ஏன்னா இப்போது when it comes to independent filmmakers, அஃப்கோர்ஸ் நிறைய உழைக்கிறோம், உழைச்சி கிட்டத்தட்ட இண்டிபெண்ட்டாகவே ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடறோம். இந்த சிஸ்டம்குள்ளே வரத்துக்காக சிஸ்டம்க்கு வெளிலேருந்து ஒன்று பண்ணி முடிச்சிடுறோம். பண்ணி முடித்த பிறகு சம்டைம்ஸ் என்ன ஆகிடுதுன்னா, டேய் எனக்கே தெரியும்னா நான் எடுத்து முடிச்சிட்டேனான்னு நீங்கள் இல்லாமல் ரிஜிடாக இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேருக்கு போட்டு காமிச்சு ஃபீட்பேக் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அது வந்து தட் இஸ் த ப்ரொடியூசர் இன் மீ டூயிங் தட். ஏன்னா லைக் ஆமீர் கான் நிறைய பேசியிருக்கிறது பற்றி, அண்ட் ஐ ஃபீல் லைக் தட்ஸ் அ வெரி 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 ஹெல்த்தி திங். இது வந்து நம்ம சினிமா வந்து ஒரு நிகழ்த்துக்கலை. இது வந்து சும்மா நான் ரூமில் உட்காந்து பெயிண்ட் பண்ண முடியாது. நான் யார்கிட்டையாவது போட்டு காமிச்சா தான் அது சினிமா. ஸோ நான் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் மை கன்சம்ஷன். கரெக்ட். அந்த பக்கம் ஒரு ஆடியன்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் அந்த ஆர்ட் ஃபார்மே கம்ப்ளீட் ஆகுது ஆக்சுவலி. அந்த லூப் அங்கே தான் க்ளோஸ் ஆகுது. ஆமாம். ஸோ அவங்கள கம்ப்ளீட்டாக வந்து நான் ஐ டோன்ட் கேர் அபவுட் த ஆடியன்ஸ், ஐ வில் மேக் த ஃபிலிம் விச் எவர் வே ஐ வாண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இஸ் ஐ திங்க் பிளைண்ட் அபவுட் தட் இஸ் மை ஒப்பீனியன். இல்லை, அதனால தான் எனக்கு உங்கள் அப்ரோச்சும் சரி, ஓ பட்டர்ஃப்ளையும் சரி, இந்த காம்ப்ளெக்ஸ் நேச்சர் ஆஃப் ஹியூமன்ஸ் அதெல்லாம் நம்ம பேசினாலுமே படம் கிட்டத்தட்ட ஒரு த்ரில்லராக இயங்குது இல்லை. ஸோ அது த்ரில்லராகவும் தியேட்டரில் ஒர்க் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கல்ல. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். பேசிக் சென்சிபிலிட்டி இஸ் மெயின் ஸ்ட்ரீம். இன்ஃபேக்ட் இந்த படம் எடுத்த பிறகு வந்து சில பேர் வந்து இது ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பலாமேலாம் சொன்னாங்க. பட் நான் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் படம், இது வந்து எப்படி வந்து ஃபெஸ்டிவல்லாம் போகணும்னு எனக்கு தெரியல. மெயின் ஸ்ட்ரீமில் பண்ணுறேன், ஃபெஸ்டிவலுக்கும் போகிறதா போகலாம். பட் அவங்க வந்து இல்லை ப்ரீமியர் வந்து ஃபெஸ்டிவலில் பண்ணலாம் அப்படிலாம் பேசியிருக்காங்க. பட் எனக்கு அதில் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தியேட்டரில் மக்களோட பார்க்குறது தான் ஃபெஸ்டிவல். ஆமாம், எக்ஸாக்ட்லி. எனக்கு அது ஐ வாஸ் வெரி வெரி ஷுர் அபவுட் இட். இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஏதோ ஒரு பையனோ ஏதோ ஒரு பொண்ணோ யாரோ ஒருத்தர் படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கலாம்ல, அவங்கள நீங்கள் ஒன்று சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? ஒன்று இல்லை 2-3 கூட சொல்லலாம். பட் உங்கள் ஸ்கிரிப்ட் பற்றி யாராவது வந்து இது வந்து ஒர்க் ஆகலை, ஏதான சம்திங் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொன்னால் ஹர்ட் ஆகாதீங்க, ஒர்க் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ஒர்க் டு மீ டிட் நாட் ஒர்க் ஃபார் அ லாங் டைம். ஐ ஹேட் டு பி கன்வின்ஸ்ட் அபவுட் இட். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை வந்து மவுண்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். அண்ட் ஐ திங்க் தட் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஒன் திங் ஐ வில் சே. தி அதர் திங் இஸ், இந்த உலகத்தில் நீங்கள் படம் பண்ணலன்னு யாருக்குமே கவலை இல்லை. இட்ஸ் only you care about making that film. So make that film. சரி, nobody is going to say என்ன நீ படமே பண்ணல அப்படின்னு யாரும் வந்து சொல்ல போகிறதில்ல. At the end of the day it is about whether you want to make that film. நீங்கள் தான் வந்து அதுக்கு ஃபைட் பண்ணி ஆகணும். 2 பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. யாருமே நம்ம படம் பண்ணணும்னு ஆமாம் வெயிட்லாம் பண்ணல. அப்போ அது உலகம் பாட்டு எங்கிட்ட தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 250 தமிழ் படம் மட்டுமே வருது. பீப்புள் ஆர் ஹாப்பி. நம்ம படம் திரைக்கு வரணும்னா, நம்ம படம் படமாகணும்னா நம்ம தான் உழைக்கணும், நம்ம தான் கஷ்டப்படணும், நம்ம தான் சண்டை செய்யணும். ஆமாம். ஓகே. ஸோ அது ஒரு அலோனான ப்ராசஸ், லோன்லியான ப்ராசஸ் தான் அது. அதுக்கு ரெடியாக இருங்க. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் விஜய். ரொம்ப தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் இந்த கான்வர்சேஷன் வாஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைங். நம்ம படம் பார்த்துட்டு பேசணும்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? ஆமாம், கண்டிப்பாக. எப்படி அது ஞாபகம் இல்லாமல் இருக்கும்? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் வந்து ஆக்சுவலி ஒன்ஸ் அகேன் யூ மேட் அ வெரி குட் ஃபில்ம் அப்படின்னு சொன்னீங்க. பட் எனக்கு அதுவே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ அதுதான் வந்து ஐம் ட்ரைங் டு ரிமைண்ட் மை செல்ஃப். ஓகே, படத்தில் வந்து யாராவது வந்து எதாவது ஒர்க் ஆகலைன்னு சொன்னால் அஃபெண்ட் ஆகாமல், ஓகே அதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் அவங்க ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அதை வந்து நம்ம லெட்ஸ் திங்க் ஆஃப் த சொல்யூஷன். அவங்களோட சொல்யூஷன், அவங்க ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு நீ வேணால் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க சொல்கிற ப்ராப்ளம் மேபி வேலிட். அதை கவனிக்கணும். அதை கவனிக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் விஜய். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு லோன் உல்ஃபாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு பேக்கு சேர்த்துக்கிட்டு ஓ பட்டர்ஃப்ளை எடுத்து முடிச்சிட்டிங்க, ரிலீஸ்க்கும் ரெடி பண்ணிட்டீங்க. இதுவே சக்ஸஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். வெரி வெரி ஹாப்பி. தியேட்டரில் ரைட்டர் டிரெக்டர்னு உங்கள் பேரை பார்க்குறதுக்கு நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். ஓ பட்டர்ஃப்ளை வந்து March 6 அன்றைக்கி தியேட்டர்ஸ்க்கு வருது. கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த படத்தில் எவ்வளோ லேயர்ஸ் இருந்தாலும் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் அவங்க பேசுகிறாங்க. இன்னொன்று, நாசர் அவர்களுடைய கேரக்டர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்வீட்டான. இந்த படத்தில் ஒரு தேவதை மாதிரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு தேவதமாக இருக்கிறது வந்து நாசருடைய கேரக்டர். அவசியம் இந்த 2 விஷயத்துக்காக கண்டிப்பாக ஓ பட்டர்ஃப்ளை படம் பார்க்கலாம். டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ்.